கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம தாம்பரம் பகுதியில நிறைய உபன்யாசங்கள் பெருமாளை பற்றி எல்லாம் அருமையான விஷயங்கள், சின்ன வயசுலயே ஒரு அபாரமான ஞானம், அதெல்லாம் அது எப்படி கிடைச்சது அப்படின்னு சொன்னா உங்க முயற்சி, படிப்பு, உழைப்பு, இன்னொன்னு அவர் செய்கின்ற பெருமாள் கைங்கரியம். லட்சுமி அயகிரிவர் செம்பாக்கத்துல ராஜகிரி பாக்கம் பகுதியில அங்க ஒரு கோவில்ல லட்சுமி அயகிரிவருக்கு டெய்லி ஒரு திருவாரணம் பண்ணிட்டு இருக்காங்க. திருவாரணம்னா என்ன? டெய்லி பூஜை பண்றது. அங்க இந்த மாதிரி நிறைய லட்சுமி அயகிரிவருக்காகவே பிரத்யேகமா நிறைய ஹோமங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு இளைஞர் நம்ம முன்னாடி வந்திருக்காரு. அவர் கூட சுவாமி மாதவன் சுவாமி அவர்கள் வந்திருக்கிறார்கள். இவங்கெல்லாம் இப்போ நிறைய இந்த ஹோமத்தை நம்ம எல்லாம் கூட சேர்ந்து நடத்தி வைக்க போறாங்க. இப்போ இந்த லட்சுமி அயகிரிவர் சரஸ்வதி தட்சிணாமூர்த்தி ஹோமம் நடத்துவதனால என்னென்ன விஷயங்கள், லட்சுமி அயகிரிவர் யார், நமக்கெல்லாம் அதெல்லாம் பத்தி சொல்வார். இப்போ ஒரு நிமிஷம் சொல்லுவார். லட்சுமி அயகிரிவரை பத்தி நான் நிறைய பேசல, அவர் நிறைய பேசுவார். ஆனா சரஸ்வதி தட்சிணாமூர்த்தி சிவபெருமானுடைய அவதாரம். கல்லாலின் குடைசூழ் இருந்தானேன்னு சொல்லுவாங்க. கல் ஆலமரத்துக்கு சனகாதி முனிவருக்கெல்லாம் ஞானத்தை வழங்கிய சிவபெருமான். நம்ம சிவன் கோவில் போனோம்னு சொன்னா தென்முக கடவுளாக இருக்கக்கூடியவர், தெற்கு பக்கத்தை பார்த்து இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி. நம்ம நிறைய கன்ஃபியூஸ் ஆயிடுவோம் நிறைய விஷயங்கள்ல. தட்சிணாமூர்த்தி என்பவர் வேறு, குரு என்பவர் வேறு. பிரகஸ்பதி, நவகிரகங்கள்ல 9 கோள்களில் ஒருவர் பிரகஸ்பதி என்று. அவர் வடக்க பார்த்திருப்பார், தட்சிணாமூர்த்தி தெற்க பார்த்திருப்பார். அதனால நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிடும். எல்லாம் பிரகஸ்பதி குரு எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி. எல்லாம் ஒண்ணுதான். அவர் குருவுக்கும் குரு தட்சிணாமூர்த்தி. அதனால 2 பேருமே இங்க பண்ணி வைக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் யாரோ ஹோமமோ பூஜைகளோ வீட்டிலேயோ இங்க நடத்தினாலும் அவர்கள் வடக்கு நோக்கி தான் உட்காருவார்கள். ஏன்னு சொன்னா அவர் பிரகஸ்பதி மாதிரி, தேவகுரு மாதிரி அவங்க அந்த பாவம் அந்த ஸ்தானத்துல அவங்க இருக்கின்றார் என்றால் வடக்கு பார்த்துதான் ஆச்சாரியர்கள் அமர்ந்து கொள்வார்கள். ஹோமம் செய்கின்ற அந்தணர்கள். ஆனா தட்சிணாமூர்த்திக்கு வேண்டினா ஞானம் கிடைக்கும். சரஸ்வதி தேவி பத்தி சரஸ்வதிக்கு எங்கம்மா கோவில் இருக்கு? நல்லா சொல்ல முடியுமா? உங்களை கேட்கலைங்க, நாங்க பசங்களை கேட்க. நீங்களாம் பதில் சொல்லக்கூடாது. நான் கேள்வி பெரியவங்களுக்காக கேட்கல, குழந்தைங்க என்ன தெரிஞ்சிருக்காங்க கேட்கறதுக்காக. சரஸ்வதிக்கு ஒரு கோவில் ஒரு இடத்துல இருக்கு. எந்த ஊரு? கூத்தனூர், நாகை மாவட்டம். அந்த பக்கத்துல கும்பகோணம் சைடுலாம் இருக்கு அந்த கூத்தனூர் சரஸ்வதி கோவில். மாயவரம் பக்கத்துல இருக்கு. சமீபத்தில் போயிட்டு வந்தேன். செமையான கோவில். சரஸ்வதிக்கு ஏன் கோவிலே இல்லை? யாராவது பதில் சொல்ல முடியுமா? எல்லாருக்கும் கோவில் இருக்கு. லட்சுமிக்கு கோவில் இருக்கு, தனியா அஷ்டலட்சுமி கோவில் நம்ம சென்னையிலேயே இருக்கு. பார்வதி தேவி கேட்கவே வேண்டாம், நிறைய அம்மன் கோவில். நம்ம அம்மனே தேம்பிலி அம்மன் தான். சரஸ்வதிக்கு ஏன் கோவில் இல்லை? ஏன் அப்படின்னு சொன்னா படிக்கின்ற கல்வி சாலைகள் தான் கோவில். இந்த 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்கள் யாராவது வந்திருந்தீங்கன்னா அவங்க மட்டும் முன்னாடி நின்று விஷால் அவர்கிட்ட பேர் சொல்லி சங்கல்பம் சொல்லிட்டு அவங்க எக்ஸாம் தேர்வு போனா கிளம்பலாம். இது முழுக்க இருந்தா நல்லது, உங்களுடைய சௌரியம். இந்த சரஸ்வதி தேவி ஏன் கோவில் இல்லை அப்படின்னு சொன்னா கல்வி சாலைகள் தான் கோவில். எல்லா இடங்களும் எங்கெல்லாம் புத்தகம் இருக்கின்ற புத்தக பாணி சரஸ்வதி, எங்கெல்லாம் கல்வி சாலைகள் இருக்கின்றாங்க எங்கெல்லாம் சரஸ்வதி ஆனவள் வாசம் செய்கின்றாள்.
சரஸ்வதி தேவிக்கு கூத்தனூர்ல கோவில் இருக்கு. அந்த கோவில் கட்டியவர் ஒட்டக்கூத்தர் என்ற புலவர். அந்த ஒட்டக்கூத்தர் சரஸ்வதியினாலே அருள் பெற்றவர். கம்பருடைய கவி சக்கரவர்த்தி கம்பருக்கு சமகாலத்தவர். அவர் மாதிரியே ராமாயணம் எழுதினார் அவரு. இருந்தாலும் சரஸ்வதி தேவி 2 பேர் ராமாயணத்துல, கம்பர் எழுதிய ராமாயணத்துல அருமையாக இருந்ததுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் செலக்ட் பண்ண சரஸ்வதி அருள்னால சபையில அவருடைய ராமாயணம் தான் அரங்கேற்றப்பட்டது. இருந்தாலும் ஒட்டக்கூத்தருக்கு சின்ன வருத்தம். தான் எழுதிய ஓலைச்சுவடிகள் எல்லாம் என்ன பண்றாரு, நான் பணிந்து செலக்ட் ஆகலையே அப்படின்னு வருத்தத்துல அவருடைய ஓலைச்சுவடிகளை எழுத்தாணி கொண்டு கிழிக்கிறார். மறுநாள் ஆலயத்துக்கு சென்று பார்த்தா கூத்தனூர் சரஸ்வதி முகமெல்லாம் கீறலா இருந்தது, ரத்தம் கவரி மாதிரி இருந்தது. ஏன் அப்படின்னு சொன்னா, எழுத்தாணி கொண்டு எழுதிய ஓலைச்சு புக்கை கீழ்க்க கூடாது, பேப்பரை கசக்க கூடாது, காலில் போட்டு மிதிக்க கூடாது. அதெல்லாம் சரஸ்வதியோட விஷயம். நம்ம என்ன பண்றோம், பேப்பரை போட்டு கசக்கிறோம், காலில் இப்படி போட்டு தேய்க்கிறோமா இல்லையா? அந்த விஷயத்தை ஒட்டக்கூத்தர் பண்ணார். கீழ்ச்சி எழுத்தாணி கொண்டு கீழ்ச்சி போட்டார். சரஸ்வதி முகத்துல எல்லாம் இருந்த. அதனால கல்வியை நாம் உதாசீனப்படுத்தக்கூடாது, கவனமா இருக்கணும். புஸ்தகத்தை காலில் கீழே வச்சு கூடாது, தலைமாட்டு கீழே வச்சு கூடாது. தலையில வச்சு படுத்தா படிப்பெல்லாம் ஏறிடும், படிச்சாதான் ஏறும். அதனால அதெல்லாம் நம்ம புஸ்தகம் அதுக்குரிய மரியாதையை நம்ம கொடுக்கணும். புத்தகம் என்பது முக்கியமான ஒரு விஷயம். அதுல இன்னைக்கு கல்வியா செல்வமா வீரமா அப்படின்னு சொல்றப்போ 3 முக்கியம். அது கல்வி கற்றாதான் இந்த மீதி 2மே நம்ம சேர்க்க முடியும், செல்வத்தை சேர்க்க முடியும். இந்த காலகட்டத்தில் அந்த சேர்த்த செல்வத்தை காப்பதற்காக வீரம் நமக்கு தேவை. இந்த 3ம் நமக்கு தேவை. அதை காப்பதற்காக அதை முதல்ல பேஸ் கல்வி நமக்கு தேவை. இந்த கல்வி அவசியத்தை பற்றி சரஸ்வதி எல்லாமே. ஒரு சுவாமி இருந்தாரு, குமரகுருபரர் அப்படின்னு, பாஷையே தெரியாது. காசி மடத்துக்கு போனாரு, காசிக்கு போனாரு. தமிழ்நாட்டின் காசிக்கு போன, பாஷையே தெரியாது, ஹிந்தி பாஷையே தெரியாது. காசியில அவருடைய ஆசிரமத்துக்கு நிலம் வாங்கணும்னு மன்னன்கிட்ட பேசுறாரு, பாஷை தெரியாது. அப்போ சரஸ்வதி நினைச்சிட்டு சக்கரகலாவல்லி மாலை பாட்டை பாடுறாரு. மன்னன் என்ன பாஷை பேசுறானோ அந்த பாஷை ஹிந்தி, உருது, அது அப்படியே அவர் சரளமா அவருக்கு உள்ள வந்துருச்சு. மனதில் நினைத்த மன்னன் கிட்ட தான் என்ன நினைச்சாரோ அதை பேசினாரு. பாதுஷா அந்த இஸ்லாமிய முகலாய மன்னன் பேசினாரு. அவன் அந்த காசி மடத்துல திருப்பனந்தாள் அந்த குமரகுரு ஆசிரமத்துக்கு இடம் கொடுத்தாரு அந்த மன்னன் அப்படின்னு ஒரு உண்மை சம்பவம். அதனால நினைத்தாலே பாஷா ரூபிணி அவள் சரஸ்வதி, வித்யா ரூபிணி, புஸ்தக ரூபிணி. அதனால நாம் படிக்கும் கல்விச்சாலை என்பது அவள் வாழ்கின்ற கோவில். நம்ம இத்தனையும் மதிக்க வேண்டும் அப்படின்றது முக்கியமான விஷயம்.